அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசி, உங்கள் ராசிநாதன் குரு பாருங்கள் 5ஆம் இடத்துல இருக்கார். அந்த 5ஆம் இடத்துல இருந்த குரு பார்த்திங்கன்னா வக்கரமாக இருந்தார். இத்தனை காலகட்டமாக பாருங்கள் வக்கரமாக இருந்தார். இப்போ இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். ஆரம்ப பகுதியில் பாருங்கள் உங்களுக்கு வக்கர நிவர்த்தியாக இருக்குது. உங்கள் ராசிநாதனே அவர் தான். உங்கள் ராசிநாதன் குருவும் பாருங்கள் 5ஆம் இடத்துலேருந்து அவருக்கு தனக்கு பிடிச்ச வீடு, நட்பு வீடான செவ்வாயோட வீட்டில் மேச ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க சொந்த வீட்டில். ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்கார். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காங்க. இந்த 4 கிரகமே பாருங்கள் உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்குது. பாதகமாக கிடையாதுங்க, உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவாக அங்கே எந்த கிரகமும் உங்களுக்கு இல்லை. ஏன்னா அந்த முக்கியமாக கிரகம், வருட கிரகம் சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்போ நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வாய்ப்புகள் தேடி வரும், வாய்ப்புகள் உருவாகும். ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்காருங்க. உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது. 9ஆம் பார்வையாக குரு உங்கள் ராசியவே பார்ப்பார். அப்போ வெளிச்சம் படுது உங்கள் மேலே. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. உங்கள் ஜென்ம ராசி குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. வக்கரமும் நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ அந்த குருவோட பார்வை முழுமையான பலனை கொடுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ராகுவோட இருந்திருப்பார். வக்கரமாக இருந்தனால குரு ஒரு ஸ்டெடி இல்லாமல் இருந்தார். பொதுவாகவே வக்கரம்ங்கிறது இயல்புக்கு மீறிய, இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும். வக்கரம்னா என்ன? ஒரு தெளிவில்லாத நிலைன்னு அர்த்தம், ஒரு ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த குரு 5லேருந்து வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருங்க. அப்போ ஸ்டெடியாக இருக்காருன்னு அர்த்தம், நேர்கதியில் இருக்கார் குரு. இனிமேல் நல்ல ஒரு வாழ்க்கை தனுசு ராசி நேயர்களுக்கு அமையும். மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திர நேயர்களும் 7.5 வருஷம் படாத பாடு பட்டுட்டீங்க. ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க. நீங்கள் நல்ல விஷயமே நடக்க கிடையாது. உங்களுக்கு தொடர்ந்து கெட்டதாக நடந்துட்டு இருந்துச்சு. வேலை இல்லை, பணம் இல்லை, வருமானம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் அங்கே ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தனுசு ராசி நேயர்கள் சொன்னீங்க. கடந்த 7.5 வருஷமெல்லாம் படாத பாடு 2015 கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. 2015 2023 நடுப்பகுதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு தான் கொஞ்சம் நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. 2023 ஜனவரி தான் உங்களுக்கு சனி பயிற்சி நடந்தது. ஜனவரியில் சனி பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு ஜூன், ஜூலை வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிலேருந்து வெளியே வந்தீங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் இருக்கீங்க, வேலை கிடைக்காம, தொழில் சரியாக போகாமல் ஒரு சில பேர் இருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் மோசமான ஒரு நிலையில் இருப்பாங்க. தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். நல்ல கிரகங்களோட தசாபுத்தி நடந்திருக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக உச்சகட்டமாக இருக்கும். அப்போ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இனி இந்த 2024 இந்த வருஷமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகம், சுய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா யோகமான தசாபுத்தி, திரிகோணாதிபதி தசாபுத்தி, கேந்திராதிபதிகளோட தசாபுத்தி, மாரகாதிபதி தசாபுத்தி உங்களுக்கு நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அதே மாதிரி 6-8 அதிபதிகளோட தசாபுத்தி நடக்காமல் இருக்கிறது நல்லது. பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடக்காமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஒருத்தர் பாதிப்பில் இருக்கணும்னா, ஒருத்தர் இருட்டுக்குள்ளே இருக்கணும்னா, நரக வேதனை அனுபவிக்கணும்னா அவங்களுக்கு கிரகங்கள் மோசமான நிலையில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்க அதை அனுபவிப்பாங்க. கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பில் சுபகிரகங்களோடு சேர்ந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு சுபகிரகங்களோட அந்த காம்பினேஷனெல்லாம் வந்துச்சுன்னா ஜாதகர் வெளிச்சத்தில் இருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, நல்லா நீட்டாக இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க, வேணுங்கிற பொருள் வாங்கிக்க முடியும், ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியும், ஆசைப்பட்டது சாப்பிட முடியும், ஆசைப்பட்ட பொருள் வாங்க முடியும். இதெல்லாமே நல்ல கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அப்போ இத்தனை நாள் எவ்வளோ பார்த்துட்டீங்க, எவ்வளோ பிரச்சனை இருந்தது. இன்றைக்கி கவலைப்படாதீங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லிலாம் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். என்ன காரணம்னா, குரு 5ஆம் இடத்துலேருந்து வக்கர நிவர்த்தி ஆகி அவரை சொந்த வீட்டை 9ஆம் முறையாக பார்க்குறாரு. அப்போ இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது, முழுமையான வெளிச்சம். ஏன்னா குருங்கிறது பூமியோட பெரிய கிரகம், மாபெரும் சுபகிரகம். அப்போது அந்த வெளிச்சம் உங்கள் மேலே பட்டு 9ஆம் இடத்தையும் பார்க்குறனால தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உங்களோட ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க போகுது. உடல் பிரச்சனை, அந்த உடல் உபாதைகள், அந்த உடம்பு தொந்தரவு அதெல்லாம் உங்களுக்கு விலக போகுதுங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது. தந்தையோட பூர்வீக சொத்து ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேங்க சார், வெளியூர் போகணுன்னு ஆசைப்பட்றோம், படிக்கிறதுக்காக நான் போகணும் விருப்பப்படுறோம், நடக்க மாட்டேங்குது. சொந்த தொழில் பண்ணுறதுக்காக வெளிநாட்டு போய் செட்டில் ஆகலான்னு பார்க்குறோம், முடியல. வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்க்குறோம், வெளியூருக்கு போகணுன்னு பார்க்குறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இல்லை வேலை விஷயமா, சொந்த தொழிலுக்காக ஏதோ ஒன்று நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியல.
ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள், சொந்த தொழில் பண்ணுறதுக்காக வெளிநாடு போவீங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை கேது இருக்கார். அப்போ வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாம் அயல்நாட்டு பிரயாணம், இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா ராகு கேது அந்நிய கிரகங்கள், அந்நிய பிளானட். ராகு கேது ஒரு இந்த 10ஆம் இடம், இந்த 12ஆம் இடம் ஒரு சில இடத்துலலாம் இருந்துச்சுன்னா அந்த ராகு கேது மூலமாக சில நல்லது நடக்கும். வெளிநாடு மூலமாக, வெளியூர் மூலமாக நல்லது கிடைக்கும். அது மூலமாக சில லாபங்கள் கிடைக்கும். அது கிரகங்கள் வாங்கி கொடுத்துருவாங்க, நல்ல பலன்கள் ஏற்படும். அப்போது இந்த 3ஆம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு தூண்ட வைப்பார். ஒரு தன்னம்பிக்கை வரும் உங்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்குங்க, கவலையே பட வேண்டாம். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, எவ்வளோ மன அழுத்தம் இருந்தது, மன ரீதியான பாதிப்பில் இருந்தீங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை புரிஞ்சுக்க கிடையாது. எவ்வளவோ நீங்கள் உதவி பண்ணீங்க தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசிங்கிறது என்ன, காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி. மனிதநேயம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும், அன்பு பாசம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். யாருக்கும் எந்த துரோகம் செய்ய மாட்டீங்க, எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க. நல்ல ஒரு ஞானவான்னு சொல்லலாம். உலகத்தையே அறிஞ்சவங்க தனுசு ராசி நேயர்கள். ஒருத்தர் பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க, ஒருத்தர் பார்த்தாலே கண்டுபிடிப்பீங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அந்த பழி வாங்குற குணம் உங்கள்கிட்ட சுத்தமாக இருக்காது. கெட்டவங்க கூட நல்லா இருக்கணும், நம்மளுக்கு நடந்தது கெட்டவங்களுக்கும் வரக்கூடாது, கெட்டவங்க கூட எதிரிகள் கூட நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ராசி தான் தனுசு ராசிங்க. எல்லாத்துக்கும் நல்லது நினச்சிங்க, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேறிட்டு போனாங்க, உங்களால் முன்னேற முடியல. அதே ஒரு நிலைமையில் தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கான ஒரு வருஷம்னு சொல்லிடலாம். அப்போ இனிமேல் படிப்படியாக முன்னேற போகிறீங்க. தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும், தொழிலில் ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. 10ல் கேது இருக்கார். பழைய தொழிலே பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு டெவலப்மெண்ட் இருக்கும், தொழில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா 10ல் ராகுவோ கேதுவோ எல்லாம் இருந்து பாவகிரகங்களோட சேராமல் இருந்துச்சுன்னா அது ராகு கேது நல்லா தான் பண்ணும். இப்போ வந்து பாருங்கள் 10ல் கேது புதனோட வீட்டில் இருக்கார். அவர் புதனை போலவே செயல்படுவார். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி புதன் தான். இப்போ கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி, அதேமாதிரி இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சரி, நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். சொந்த தொழில் நீங்கள் எந்த ஒரு தொழில் நீங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, பணம் பெருகிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ லாபங்கள் கொடுப்பார் குரு. 10ல் கேது இருக்கார். தொழில் வியாபாரம் விவசாயம் எல்லாம் சூப்பராக உங்களுக்கு இருக்கும். 4ல் ராகு இருக்கார். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குங்க. புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வருமானம் பெருகிறத பார்க்க முடியும். அது மூலமாக உங்களுக்கு நீங்கள் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இது எல்லாமே இந்த ராகு 4ல் இருக்கிறனால ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ ஒரு சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, 4ல் இருக்கிற ராகு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு வாகன யோகம், வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு நாள் லேண்டு வாங்குவீங்க, ஒரு நிலம் வாங்குவீங்க, இல்லைன்னா வீடு கட்டுவீங்க, இல்லை கட்டின வீடு விளக்கு வாங்குவீங்க. இதெல்லாமே இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா அவர் குரு போல் செயல்படுவார். அந்த குரு யார், உங்கள் ராசிநாதன். அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடச்சிரும், இதெல்லாமே நடக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். 5ங்கிறது குழந்தை ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்தை குரு பார்த்து வகரம் நிவர்த்தி ஆனனால இந்த ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்ட ஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனால லக் அடிக்குங்க உங்களுக்கு. எங்களுக்கு எப்போ சார் லக் அடிக்கும், எங்களுக்கு எப்போ தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதிர்ஷ்டமே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க மாட்டோமான்னு கேட்டிருக்க நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க. இந்த காலகட்டங்களில் பாருங்கள் அதிர்ஷ்டம் தேடி வரும். நிறைய லக் அடிக்குன்னே சொல்லிடலாம், உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குன்னே சொல்லிடலாம். ஏன்னா 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், 11 லாபம். ராசிநாதன் குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. இனி உங்களுக்கு கெட்டது நடக்காது, நல்லதை அடி எடுத்து வைக்க போகிறீங்க, நல்லதை பார்க்க போகிறீங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அது வெற்றி பாதையை நோக்கி தான் போக போகிறீங்க. தோல்விங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. இனி இத்தனை வருஷமாக 7.5 வருஷமாக 8 வருஷமாக தோல்வியே பார்த்துட்டீங்க. இனி வெற்றி மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். 3ல் சனி இருக்கிறனால முயற்சிகளை தூண்ட வைப்பார். ஒரு உத்வேகத்தை கொடுப்பாருங்க உங்களுக்கு, ஒரு உத்வேகத்தை கொடுப்பாரு, ஒரு வேகத்தை கொடுப்பார். அதனால் இந்த குரு வக்கர நிவர்த்தியானது என்ன பெனிஃபிட்னா, உங்கள் ராசி பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும். அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறதுனால சொத்து வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, 2 வீலர் வாங்குவீங்க, 4 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு, படிக்கக்கூடிய மாணவர் வெளிநாடு போகக்கூடிய இந்த அமைப்பு, இது எல்லாமே குரு ஏற்படுத்தி கொடுப்பார். 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த மன உளைச்சலில் மன கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த குடும்ப பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்க தனுசு ராசி நேயர்கள், குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் பிரச்சனைகளாக போயிட்டுருக்கு. இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக குடும்பத்தை காப்பாற்ற முடியும். லாபங்கள் வரும், வருமானம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாலே ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாலே உங்களுக்கு பாசிட்டிவ்னு அர்த்தம், சரிங்களா, நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த குரு வக்கரம் நிவர்த்தி ஆனது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிடலாம், சரிங்களா. ஏன்னா அது குரு பொதுவாகவே குருவில் வக்கரம் ஆகக்கூடாதுங்க. குரு வக்கரம் ஆகாமல் உங்கள் ராசிநாதன் ஸ்டெடியாக இருக்கார். இத்தனை நாள் வந்து ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க, ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க. தெளிவில்லை உங்களுக்கு, ஒரு தெளிவில்லாமல் ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தீங்க.
இந்த காலகட்டங்களில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா குரு நேர்கதியில் இருக்கார். அப்போ ஸ்டெடியாக இருக்க போகிறீங்க. வக்ரம்னால ஒரு ரிவர்ஸாக பின்னோக்கி நகரக்கூடிய பிளானட் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு குரு வந்து நேர்கதியில் இருக்கிறதுனால இனிமேல் எதாக இருந்தாலுமே நல்ல விஷயத்துக்காக நீங்கள் போராட போகிறீங்க. நல்ல விஷயத்துக்காக முயற்சி எடுத்து வைக்க போகிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக உங்களுக்கு அமைஞ்சிடும். 3ஆம் இடத்துல இருக்க சனி தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். 11ஆம் இடத்த குரு பார்க்கறனால தம்பி தங்கச்சி, அக்கா அண்ணன் அவங்க மூலமாக சில உதவிகள், அவங்களுக்கு வீட்டில் சில சுபகாரியங்கள், அவங்க வாழ்க்கையில் சில நல்லது பார்க்குறது, இதெல்லாமே நடக்குங்க. சரிங்களா? சொந்த தொழில் அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதம் ஜனவரியிலேருந்து நல்லாயிருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே, வக்ர நிவர்த்தியை பார்த்துட்டாலே நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவார். ஒவ்வொன்றா வரும். நீங்கள் என்னென்னலாம் இழந்தீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை, மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. விடிவு காலம் பிறந்துருச்சுன்னே சொல்லிடலாம். இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க, நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இந்த 5ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு, அந்த வக்ர நிவர்த்தியான குரு வந்து சர்வ நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வாங்கி கொடுத்துருவார். நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 10ல் கேது வந்து சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க முன்னேற்றத்தை கொடுத்துருவார். ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு, இதெல்லாமே இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பயன்படுத்திக்கங்க. வண்டி வாகனம் ஒரு சில பேர் வாங்கிடுவீங்க. பழசாக இருக்குங்க சார், மாற்றணுன்ட்டு இருக்கோம், ஆனால் டைம் அமையலை, சூழ்நிலை அமையலைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பும் இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே இருக்குங்க. சரிங்களா? அதில் எல்லா கிரகமும் ஒரு சாதகமாக இருக்குது. சனி மெயினாக சனி நல்லா இருக்கணும். சனி இந்த 8ஆம் இடத்துலையோ இல்லை ஜென்ம ராசிலையோ இதெல்லாம் 2ஆம் இடத்துல வந்துச்சுன்னா சில பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்வார். இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க 7.5 வருஷமாக. 2015 போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். இந்த காலகட்டங்கள்லாம் இனி அந்த போராட்டமெல்லாம் இருக்காது. உங்களுக்கு நல்லதுக்காக ட்ரை பண்ணி ஜெயிக்க போகிறீங்க. சரிங்களா? ஒரு வேலை இல்லையா, வேலையை ட்ரை பண்ணுவீங்க, வேலை கிடைக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க, அதில் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க. பணம் வரும், பணம் பெருகக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். 3ஆம் இடத்துல இருக்க சனி, 4ல் இருக்க ராகு, 5ல் இருக்க குரு, 10ல் இருக்க கேது, இந்த 4 கிரகமே அற்புதமாக இருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க. இருந்தாலும் உங்கள் சுயஜாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு கிடக்கூடாது. ராசிநாதன் குரு கெட்டுட்டால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், மனசு தெளிவு இருக்காது, ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை நீங்கள் வாழ முடியாது, குழப்பமாகவே இருக்கும், ஒரு டென்ஷனாகவே இருப்பீங்க, ஒரு டிப்ரெஷனாகவே இருப்பீங்க. அந்த ராசிநாதன் நல்லா இருக்கணும். அப்போ தான் உங்களோட மனமும் உங்களோட உடலும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். லக்னம், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னாதிபதியும் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மா, இந்த பிறவியில் நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்கிறீங்களோ அதெல்லாமே இந்த லக்னாதிபதியை சுட்டி காமிக்கும். அதை அனுபவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கா, இது லக்னாதிபதியோட நிலைமை. இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்குது, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்குது, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, அது நல்ல கிரகமாக கெட்ட கிரகமாக உங்கள் லக்ன அடிப்படையில். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதுதான் உங்களோட விதியை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட விதி இப்போ போயிட்டுருக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.